ரொம்ப நாளாக என் கணவரிடம் லஞ்சம் கேட்டு வந்திருக்கிறார். என் கணவர் ஒத்துழைக்கவில்லை. அதனாலும் என் கணவர் புக்கா விட்டார் என்று 9/7/2026 அன்று தெற்கு தாமரைக்குளம் உதவி ஆய்வாளர் என் கணவரை அழைத்து 25,000 கொடுத்து விடு, இல்லையில் உன் மீது வழக்கு பதிவு செய்தேன் என்று கூறினார். போலீஸ் லஞ்சம் விடிய கணவரோட செல்லில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் போலீஸ் வந்து அவர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தூய்மையான ஆட்சி நடத்தணும், யார் தப்பு நடந்தாலும் யார் குற்றம் பண்ணாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல, அது போலீஸுக்கு பொருந்துமா பொருந்தாதான்? விஜய் அவர்கள் சொன்னது போலீஸுக்கு பொருந்துமா பொருந்தாதான் சொல்லி. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லேயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் இப்போ பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையில்லை. விடலை, நிவாரணமும் கொடுக்கல. அப்ப காவல்துறையை விஜய் அவர்கள் காப்பாற்றுகிறார். ஏன்னா காவல்துறை விஜய் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைத்தார். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா சபரிபர்மன் லாக்அப் இன்னைக்கு 2-3 நாட்களாக தமிழர் முழுக்க பேசி பண்ண மாதிரி இருக்கிறது. அதுல கூடுதலாக சிறைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கனாக்கா, குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்போட மாட்டோம், சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுக்கிடையே 8 கைதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையை என்ன நடக்குது எது பாக்குறீங்க? அதாவது சபரிபர்மன் சிறையில் இறந்திருக்காரு. அவர் உடம்புல 19 இடத்துல காயப்பட்டுறார். போஸ்ட்மார்ட்டம். இந்த வழக்கு சரியான திசையில் செல்வதாக எனக்கு தெரியல. அது ஏன்னு நான் சொல்றேன். உண்மை குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்கு வேலை நடைபெறுகிறதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அவங்க குடும்பத்தால அதை சொல்லியிருக்காங்க. இப்ப நடந்த விஷயம் என்னன்னு முதல்ல அவங்களை மிரட்டுவதாகவும் தகவல் இருக்கு. குடும்பத்தாரை நடந்த விஷயம் வந்து போன வியாழக்கிழமை 9ஆம் தேதி அவர் வீட்டுக்கு, அவர் கடைக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள அவர் கடைக்கு தெற்கு தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ வராங்க. வந்து அவர் கூட்டிட்டு போறாங்க. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு? 200 கிராம் புக்கா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு போய் ஸ்டேஷன்ல செல்போனை வாங்கி வச்சுட்டு அனுப்பி விடுறாங்க. திருப்பி சாயந்தரம் வர சொல்றாங்க. சாயந்தரம் போய் அதுக்கப்புறம் வச்சிருந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டுலாம் வராங்க. திடீர்னு திங்கக்கிழமை காலையில இறந்துட்டாரு, மாரடைப்பால் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. அந்த பொருளை இதான். இப்ப அதற்கு பிறகு உடலை பார்க்கணும், அவர் உடல் மாற்றுவதில் இருக்கு, அதை பார்க்கணும்னு சொல்லி அவங்க மனைவி கேட்குறாங்க. போலீஸ் 3-4 மணி நேரமா பார்க்கவே விடல. மறியல் நடக்குது. அவர் சபரிவர்மன் பிஜேபி கட்சியில இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி கட்சியில இருக்கார். அதனால முன்னாள் எம்எல்ஏ காந்தி, பிஜேபியை சேர்ந்த காந்திக்கு தகவல் சொல்றாங்க. அவரும் அங்க வராரு, மறியல் பண்றாங்க. எஸ்பி வந்து பேசுறாரு. அதுக்கு பிறகு தான் போய் பார்க்க வர்றாங்க. பார்க்குற போது இது மாதிரி காயம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ மரணத்தில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவங்க போராட்டம் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் வழக்கம் மற்ற விஷயங்கள வருதே தவிர அதற்கு முன்பாக இந்த அரசோ காவல்துறையோ அவர்களாக எதுவுமே செய்யல. மாரடைப்பால் இறந்தாரு அப்படின்னு தான் தகவலே சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல முதல்ல சொல்ற போது மாரடைப்புல இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இத்தனை காயம் இருக்குன்றது அந்த உடலை எடுத்து பார்க்கிற போது தெரியாதா? 19 காயம் வெளியில தானே இருக்கு. போலீஸுக்கு தெரியும், ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அந்த மாவட்ட எஸ்பிக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும். முதலில் இது மாதிரி அவர் உடம்புல காயம் இருக்குது, இறப்பில் சந்தேகம் இருக்குது என்று காவல்துறையோ சிறைத்துறையோ தமிழ்நாடு அரசோ ஏன் அறிவிக்கலன்ற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காங்க. சட்ட அமைச்சர் சொல்லுவார் அதுக்கு பதில். 1. 2வது விஷயம், இதுல மெயின் பிரச்சனை குட்கா வச்சிருந்தான்னு சொல்றாங்க. என் கேள்வி, குட்கா அவர் வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை, அதுல வழக்கு பதிவாயிருக்கு. 200 கிராம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க குட்கா எப்படி இருக்குன்னு கேட்கறோம். தடை செய்யப்பட்ட பொருள் தானே, அது எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கு? எங்க பார்த்தாலும் இருக்கு. இதே இவர் கைதாகிற சமயத்துல, சபரிவர்மன் கைதாகிற சமயத்துல ஈரோட்டுல அருண் சொல்லி ஒருத்தர் டிவிகே நிர்வாகி கைது பண்ணி இவரை விட 100 மடங்கு சேர்த்து வச்சிருக்காரு. கிலோ கணக்குல குட்கா வச்சிருக்காரு. அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஏற்கனவே குண்டாஸ்ல இருந்தவர். இப்ப தமிழ்நாடு முழுக்க
குட்கா போதைப் பொருள் நடமாட்டம் வந்து தீவிரமா இருக்கு. இது எங்க உற்பத்தி பண்றாங்க, எப்படி தமிழ்நாடு முழுக்க விநியோகப்படுகிறது? இது போலீஸுக்கு தெரியாம நடக்குதா, அரசுக்கு தெரியாம நடக்கிறதா? திமுக ஆட்சியில போதைப் பொருள் கலாச்சாரம் தான் பெரிய அளவு இருந்துச்சு, விஜய் பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. உங்க ஆட்சியில இது நடக்குது, இது ஏன் நடக்குது? இதுக்கு முதல்வர் பொறுப்பேற்பாரா இல்லையா, சொல்லுவாரா இல்லையா? இந்த ஒரு சம்பவம் தனித்த சம்பவம் நான் பார்க்கல. போதைப் பொருள் பயன்பாடு என்பது தமிழ்நாட்டுல மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் வரை அது வருது. இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிதான் திமுக எதிராக அவங்க ஓட்டு போட்டாங்க. இப்ப நீங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தயாரிக்கிற குட்கா ஒரு ஃபேக்டரி வச்சுதான் தயாரிக்கிறாங்க. அது எப்படி, அந்த செயின் என்ன, லிங்க் என்ன, அது மொத்தமா தயாரிக்கிறாரு. பெரும்பாலும் சேட்டு தான் தயாரிச்சு வந்து விற்கிறாங்க. அந்த பெரும் முதலைகளை ஏன் தமிழ்நாடு காவல்துறை பிடிக்க மாட்டேங்குது? முதல்வர் அதுக்கு ஏன் உத்தரவு போட மாட்டாரு? இது குறித்து விவாதம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம், அவர் கைது சபரிவர்மனை ஏன் கைது பண்ணாங்க? ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல சட்டப்படிதான் காவல்துறை நடக்கணும், சட்டப்படிதான் சிறைத்துறை நடக்கணும், சட்டப்படிதான் நீதித்துறை நடக்கணும். இதுல மூணும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சட்டத்தின் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு முதல்வர், இந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அதுக்கு பொறுப்பாவார் ஆக மாட்டாங்க. அவர் செஞ்ச குற்றம் அப்படின்றது 200 கிராம் புகையில வச்சிருந்தாரு அப்படின்றதா அவர் மேல. இது பர்சனல் யூஸ் கூட ஒருத்தர் வச்சிருக்கலாம். ஏற்கனவே அவர் 2 தடவை வச்சிருந்தா சொல்றாங்க. அந்த குற்றம் நிரூபிக்கப்படுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் மேல 200 கிராம் புகையில வச்சிருந்தா அவங்க மீது போடக்கூடிய வழக்கு என்னன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், FSSA ஆக்ட் 2006 கீழ் அவங்க மேல வழக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் குற்றம் பண்ணா அதற்கு வந்து 15 நாள் கடையை வந்து மூடி வைக்கலாம், 25,000 ரூபாய் அவதாரம் போடலாம். அதுக்கு சிறையே கிடையாது. சிறையே கிடையாது. செகண்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணா 30 நாள் கடையை மூடலாம், 50,000 ரூபாய் அவதாரம். அது சிறை கிடையாது. கிடையாது. 3ஆவது தடவை பண்ணா 90 நாள் கடையை மூடலாம், 1 லட்ச ரூபாய் அவதாரம். இந்த வித்ததுனால பாதிப்பு, யாருக்காலும் பாதிப்பு கடுமையாக ஏற்பட்டு பெரிய காய அளவுக்கு வந்துருந்தா உள்ள கடுமையான பாதிப்பு வந்து இப்போ ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. அப்போ கூட மேக்சிமம் பனிஷ்மெண்டா 6 வருஷம் தான் கொடுக்க முடியும். ஆனா உச்ச நீதிமன்றம் அர்னேஷ்குமார் வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை யாரையும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி அரசாங்கம் கொண்டு வந்த புதிய BNS சட்டத்திலும் வந்து இதே கருத்து, இதே அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது அந்த செக்ஷனா வந்திருக்கு. செக்ஷன் 35, 36ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நோட்டீஸ் தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து 7 ஆண்டு குறைவாக இருந்தால் கைது பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தேவை இருந்தால் கைதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லி தான் பண்ணணும். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செல்போனை பறிமுதல் பண்ணிட்டாங்க, 200 கிராம் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா முதல் 2 குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தா தான் 3ஆவது குற்றமா இதை எடுத்துக்க முடியும். அது வெறும் வழக்கா இருந்துச்சு, கோர்ட்ல கன்வின்சர் ஆகலைன்னா அதை எடுத்துக்கிற முடியாது. இப்ப அந்த அடிப்படையில் அவரை வந்து கைது செய்வதே தேவையற்ற ஒரு நடவடிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வீட்டுக்கு வந்து கேட்குறப்ப அவர் சொன்னதா அவங்க மனைவி ஆனந்தவல்லி என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சம் தொடர்ந்து போலீஸ் கேட்குறாங்க, தொடர்ந்து போலீஸ், தெற்கு தாமரைக்குளம் போலீஸ் லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு பொய் வழக்கும் போடுறாங்க, அடுத்து திரும்ப நீ குக்கா வித்து லஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சியில் லஞ்சமே இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றாருல. இப்ப அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நேரடியாக லஞ்ச குற்றச்சாட்டு, லஞ்சம் கேட்டு குட்கா விற்க சொல்லி ஊக்கப்படுத்திருக்கிறாங்க, கணக்குக்காக சில வழக்குகளும் போடுறாங்க அப்படின்னு அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ல இருந்து நான் அதை படிக்கிறேன். அவங்க புகார், ஆனந்தவல்லி கணவர் பேர் சபரிவர்மன், 97 ஈத்தங்காடு, வடக்கு தாமரைக்குளம், கன்னியாகுமரி மாவட்டம். அவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. நேசமன் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுல அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க குடும்ப விவரங்கள்லாம் சொல்லிட்டு, என் கணவர் பெட்டி கடை வைத்திருந்தார், காவல் ஆய்வாளர், அதாவது தெற்கு தாமரைக்குள காவல் ஆய்வாளர் அவர்கள்
ரொம்ப நாளாக என் கணவரிடம் லஞ்சம் கேட்டு வந்திருக்கிறார். என் கணவர் ஒத்துழைக்கவில்லை. அதனாலும் என் கணவர் முக்கா விட்டார் என்று 9/7/2026 அன்று தெற்கு தாமரைக்குளம் உதவி ஆய்வாளர் என் கணவரை அழைத்து 25,000 கொடுத்து விடு, இல்லையில் உன் மீது வழக்கு பதிவு செய்தேன் என்று கூறினார். அப்போது நானும் என் கணவரும் விசாரணைக்காக போனோம். அங்கே 25,000 கொடுன்னு அவர் மிரட்டினார். செல்லை வாங்கி வச்சுட்டாரு. இது சொல்றாங்க. நீ மற்ற நடந்ததெல்லாம் சொல்றாங்க. லஞ்சம் வாங்கினதாக நேரடியாக அவங்க மேலே புகார் ஒன்று, தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அரெஸ்ட்டு அதுக்கப்புறம் 2வது நாள் அவங்க காவல் நிலையத்துக்கு போகிற போது அவங்க கணவர் தலையை தொங்க போட்டு கால் நீக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே காவல் நிலையத்திலே அவர் தாக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் லஞ்சம் வாங்குற வீடியோ அவர் செல்ல இருந்துச்சு. போலீஸ் லஞ்சம் வாங்குற வீடியோ கணவரோட செல்ல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் போலீஸ் அவர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காலையில போயிட்டு இது என்ன மைனர் அஃபென்ஸ் தானே, நீங்க ஆதார் போகும்போது கூப்பிட்டு போயிருக்கணும்னு சொல்ற போலீஸ் எதனால அடிக்கிறாங்க, அது செல்லுல இருக்கிறத பாக்குறாங்க. லஞ்சம் வாங்குறது ஒரு வீடியோ எடுத்துருப்பா கூட. இப்ப நிறைய பேர் வீடியோ எடுக்க முடியும் அப்படி எடுத்திருக்கிறாரு போல. அத போலீஸ் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் அவரை ஸ்டேஷன்லயே அடிச்சிருக்காங்கன்றதா ஏன் சந்தேகம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன் தான் பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பி ஜெயிலையும் அவங்க ஜெயில் வார்டனை வச்சு அடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்போ ஸ்டேஷன்ல முதல்ல லஞ்சம் கேட்டிருக்கிறாங்க, குட்கா விற்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கூட்டு போய் ஸ்டேஷன்ல தாக்கியதுக்கான எல்லா வாய்ப்பும் அவங்க இருக்கு. அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போற போது அந்த விஷயம் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. ஜேஎம்மும் மேஜிஸ்ட்ரேட்டும் அதை பத்தி ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் ஜெயிலில் போய் விட்டுறாங்க. ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டதா 3 வார்டனை கைது பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன ஒரு கதை வருது, ஜெயில் சக கைதியை தாக்குனாங்க. சக கைதியை தாக்குனாங்க. அவருக்கு முன் விரோதம் இருக்கா? அப்படி பாதுகாப்பு இல்லாம ஜெயில் இருக்கு. 8 பேர் எதுக்கு அவரை அடிக்கிறாங்க? அவரை காரணம் இல்லாம அப்படி போய் அடிப்பாங்களா? அடிச்சு எதுக்கு அவன் கூட கேஸ்ல போறான்? ஒண்ணு உண்மையிலே அப்படி நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி நடந்திருந்தாலும் போலீஸ்காரங்க சொல்லி ஜெயில் வார்டன் சொல்லி அடிச்சிடணும். இல்லைன்னா அடிச்சிருக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. அவரை ஏன் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் கையே தூக்க முடியாது. அவரை போய் சிறை கைதிகள் கொள்ற அளவுக்கு எதுக்கு அடிக்க போறாங்க? அவங்களுக்கு அவங்க பர்சனல் மோட்டிவ் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப முதல்ல அந்த சம்பவமே எனக்கு சந்தேகமா தான். இது காவல்துறை இதுல சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்து சிறைத்துறை உயரதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வெளியே வரக்கூடாதுக்காக சிறை கைதிகளை வழக்குல சேர்த்து அந்த வழக்கை கைதிகள் அடிச்சதுனால வந்துச்சுன்னு சொல்லி இவங்களை தப்பு வைக்கிறதுக்கான முயற்சி நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் ஏன் சரியானது அப்படின்னா, இன்னைக்கு வரை லஞ்சம் வாங்க சொல்லி குட்கா விற்க சொன்ன அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ, அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்டேஷன் உள்ள காவலர்கள், இவங்க யாருமே இதுவரை வழக்கே கிடையாது. ஒரு தூய்மையான ஆட்சி நடத்தணும், யார் தப்பு நடந்தாலும் யார் குற்றம் பண்ணாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல, அது போலீஸுக்கு பொருந்துமா பொருந்தாதா? விஜய் அவர்கள் சொன்னது போலீஸுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இப்ப லஞ்சம் அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா இமிடியேட்டா போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற சட்டம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டம். ஒரு கம்ப்ளைண்ட்ல போலீஸ் நேரடியாக புலம் கொள்ளத்தக்க பிரிவுகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால் இமிடியேட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது லலிதா குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதே போல சிஆர்பிசி இதுல லஞ்சம் வாங்கினாரு, மிரட்டினாரு அப்படின்றதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் சிஆர்பிசியின் படியும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய காவல்துறை ஏன் பதிவு செய்யல? முதல்வரையே அதை பத்தி ஒன்றும் சொல்ல. அவர் தானே இந்த துறைக்கு பொறுப்பு. அவர் என்ன சொன்னாரு? மதுரையில விஜய் தான் நிக்கிறேன், திருச்சியில விஜய் தான் நிக்கிறேன், கன்னியாகுமரியில விஜய் தான் நிக்கிறேன்னு சொன்னார்ல. அந்த ஊர்ல விஜய் தானே இன்னைக்கு அவங்களுக்கான முதல்வர்ன்றது விஜய் தானே. அப்ப ஏன் அவங்க அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு? போன ஆட்சியில அஜித்குமார் மரணம் நிகழ்ந்த போது, அதை போலீஸ் அடிச்சு கொண்ட போது என்ன சொன்னாரு விஜய்? என்ன சொன்னாரு? சாரி சொன்னா போதுமா, நீதி வேணும்னாரு. நேரடியாக மினிஸ்டர் அனுப்பி அமைச்சர் பெரியகருப்பும் போனாராம். அவர்கிட்ட அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு போன பேசி சாரிப்பான்னு சொன்னார். நீங்க சாரி கவர்மெண்டால நடத்தாதீங்க, இது சும்மா ஏதோ
பூசி பழுகிற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற சென்ஸ்ல தான் விஜய் பேசினாரு. இப்ப இன்னைக்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஒரு பேசக்கூட இல்ல. இவங்க துறையில இருந்து எந்த அமைச்சரும் போய் பார்க்க கிடையாது. இவங்க கட்சிக்காரங்களும் போன மாதிரி தெரியல. அப்ப என்ன கவர்மெண்ட் நடக்குது கேட்கறது. இது நேரடியாக சிறைக்குள் அவர் இறந்திருக்கிறார். அதை மறைப்பதற்கான முயற்சி நடந்திருக்கு. காவல்துறையை காப்பாற்றுறதுக்கான முயற்சி நடக்குது. குட்கா நிறைய போகுது. இதுக்கு எல்லாம் பொறுப்பான அமைச்சர். ஏன் முதல்வர் வந்து சொல்றோம், இது காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பு. இப்ப காவல்துறைக்கு அவர் பொறுப்பு என்கிற போது இது எல்லாம் எப்ப வெளியே வருது, அதான் முக்கியம். மக்கள் போராட்டத்தின் மூலம் தான் வருது. உறவினர்கள் எல்லாம் அங்க போராடுறாங்க, அதுலதான் ஒவ்வொரு செய்தியா வருது. இல்லைன்னா இது ஒண்ணும் இல்லாம போராட்டத்துல போட்டு போயிருப்பாங்க. போராட்டம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்பதான் 19 காயம் இருக்குன்னு வருது. அதுக்கு பிறகு அவசர அவசரமா 3 வார்டனை மட்டும் கைது பண்றாங்க. அப்படின்னா என்ன நடந்துச்சு உண்மையில? போலீஸ் ஏன் காப்பாத்துறாங்கன்ற கேள்வி. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் போடணும்னா போலீஸ் மேலே சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணணும்ல. இன்னைக்கு வரை போலீஸ் மேலே எஃப்ஐஆர் கிடையாது. அதுக்கப்புறம் சந்தேக மரணம் தான் போட்டிருக்காங்க, கொலை வழக்கு போடல இப்போ வரைக்குமா. ஃபர்ஸ்ட் போட்டது சந்தேக மரணம், அதை ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது அந்த எஃப்ஐஆர்ல இன்னும் வெளியே வரல. இப்ப பலரும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச தகவல்ல இருந்து எல்லாரும் பேசுறோம். ஆனால் அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த பிரச்சனையில் இதுதான் நடந்தன்ற ஒரு வார்த்தை இதுவரை வரல. அப்ப அந்த பொறுப்பு கூட இந்த அரசுக்கு இல்லையா? சிசிடிவி இருக்குல்ல, ஸ்டேஷன் முழுக்க சிசிடிவி இருக்கும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். ஜெயில் முழுக்க சிசிடிவி இருக்குங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுவரை சிசிடிவி எவிடன்ஸ் எடுத்துருக்காங்களா இல்லையா சார்? இதுவரை தகவல் இல்லை. அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? சிசிடிவி ஆய்வு பண்ணா ஒரு முதற்கட்டமாக இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குது, பிரமா பேசி என்ன நடந்திருக்கு, ஆரம்பத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுமா இல்லையா? அதையே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு மாட்டிக்குவாங்க. அப்ப யாரையும் காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்ண போய் தான் இது சொல்ல மாட்டாங்க அப்படின்றதா. மற்றபடி ஒரு ஸ்டேஷன்ல லாக்கப்ல சாகுறது, ஜெயில சாகுறது அப்படின்றது தொடர்ந்து எந்த ஆட்சி வந்தாலும் நடந்துட்டு தான். அது அதிமுக ஆட்சியில் நடக்குது, திமுக ஆட்சியில் நடக்குது, இப்ப தாவேக ஆட்சியில் நடக்குது, பிஜேபி ஆட்சியில் உச்சபட்சமா நடக்குது. இந்தியா முழுவதும் வந்து போன வருஷம் மட்டும் 170 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் அது ஏன் நிக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, காவல்துறை என்ன குற்றம் செய்தாலும் அரசாங்கம் நம்மளை காப்பாற்றும், ஆட்சியாளர்கள் காப்பாற்றுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரை எதுவுமே எந்த காவல்துறை அதிகாரியும் சட்டத்துக்கு அவங்க உட்பட மாட்டாங்க. நீங்க பொதுவா பேசுறாங்க, அது இன்ஸ்பெக்டர் வரையும் கைது செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். அதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் தொடவே மாட்டாங்க. அது எல்லா வழக்குலயே தான், ஸ்டெர்லைட் வழக்குலயே தான், இங்க மடப்புற வழக்குலயே தான், ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்குலயே தான். ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்குல கண் முன்னாடி தண்டனை கிடைச்ச பிறகு கூட தொடர்ந்து ஏன் இப்படி நடக்குதுன்னா, காவல்துறை என்ற நிறுவனம் அது தன்னை சட்டத்துக்கு மேலான ஒரு அமைப்பா நினைச்சுக்காது. நம்ம சட்டத்தை மீறலாம் அப்படின்றதான். அதுக்கு வயலன்ஸ் பயன்படுத்தலாம், வன்முறையை பயன்படுத்தலாம், அடிக்கலாம், கை காலை உடைக்கலாம், சுடலாம் அப்படின்னு காவல்துறையை நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு தான் அவங்க செயல்படுறாங்க. அவர்கள் அப்படி நினைப்பதற்கு முழு ஆதரவாக வர எல்லா கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, இந்த கவர்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெர்லைட் வழக்குல முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெர்லைட்ல 2018 மே 22ஆம் தேதி துள்ள துடிக்க பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாடி பார்க்க தேவையின்றி ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், 2 பேர் அடித்தே கொல்லப்பட்டார்கள். இது ஒரு கட்சி கூட்டத்துக்காக மக்கள் போடணும். எந்த யாரையும் பார்க்க, நடிகரை பார்க்கணும் போய் ஒன்றும் சாகல. வாழ்வாதாரத்துக்காக போராடிய மக்கள் அப்பட்டமாக அரசினால் படுகொலை செய்யப்பட்டார். இதுல ஐஜி முதல் டிஐஜி, எஸ்பி, கலெக்டர் எல்லார் மேலையும் அரசு நியமித்த ஆணையம், நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது இந்த இடத்துல இருந்த ஐஜி யாரு, எஸ்பி யாரு, கீழே இருந்த இன்ஸ்பெக்டர் யாரு, அந்த இடத்துல இருந்து பிஓஆர், அந்த தாசில்தார் யார் பொறுப்பு, எந்த துப்பாக்கிலும் சுட்டாங்க, எத்தனை குண்டு சுட்டாங்க, எவ்வளவு தூரத்திலும் சுட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் போட்டோன்னு அத்தனையும் அக்கு வேறாக ஆணி வேறாக அலசி இவர்கள் மீது கொலை வழக்கு நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. திமுக ஆட்சி ஒண்ணுமே பண்ணல. முதல்வர் விஜய் அந்த சம்பவம் நடந்த போது தூத்துக்குடிக்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். இப்ப அவர் ஆட்சியில நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? காவல்துறை யார் தவறு செய்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் முதல் சொல்றாரு.
அப்ப கடந்த கால ஆட்சியில் அப்படி செய்யலன்றதான் மக்கள் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஸ்டெர்லைட்ல இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது விஜய் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? இந்த நாகர்கோவில் சம்பவத்துல உண்மையா காவல்துறை அதிகாரிகள் இதை சம்மந்தப்பட்டிருக்காங்க. குட்கா விற்பனை மேலிருந்து கீழே வரை தெரிஞ்சுதான் நடக்குது. அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் தாவேக பதில். முதல்வருக்கு இந்த விஷயம் போயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? இன்னைக்கு வரை அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல. நம்மளை பார்க்கவும் செத்தவங்களுக்கு வேலை போகிறீங்க, மிரட்டப்படுற தகவல் இருக்கு. அதான் அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இதை செய்யுது அப்படின்ற கேள்வி. மிரட்டுறாங்க அப்படின்னு குடும்பத்துக்கான குற்றம் சாட்டுறாங்கன்னா யாரை காப்பாத்துறதுக்கு செய்யறாங்க? அப்ப இதுல விவாதத்துக்கு வர வேண்டிய பிரச்சனை குட்கா விற்பனை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நடக்கிறது யார் காரணம் அப்படின்ற பிரச்சனைக்கு விவாதத்துக்கு வராம வேற வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இதுல முக்கியமா இறந்த நபர் பிஜேபியை சேர்ந்தவர். ஏன் பிஜேபி இதுவரை ஒரு போராட்டம் அறிவிக்கல? திமுக ஆட்சி நடந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. பிஜேபி இதுவரை எந்த போராட்டம் அறிவிக்கல, ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோட நின்றுட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தோட போராடலங்க. மற்ற பிரச்சனைகள்லாம் வேற வேற பிரச்சனைகள்லாம் பல்லாயிரம் பேர் திரட்டி போராட்டம் நடத்துறாங்கல்ல. திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பல்லாயிரம் பேர் திரட்டி போராட்டம் நடத்துறீங்கல்ல. கன்னியாகுமரியில் இப்பதான் காடேஸ்வர சுப்பிரமணியம் போய் ஒரு போராட்டம் நடத்தி வந்தார் கோயில் பிரச்சனைக்கு. அரசியலுக்காக அதெல்லாம் செய்யறீங்கல்ல. உங்கள் கட்சிக்காரர் ஒரு மாற்றுத்திறனாளி இறந்திருக்கிறாரு. அவங்க அப்பா அவரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர். அவங்களுக்கு ஒரே மகன் தான், 4 வயது குழந்தை இருக்கு. இன்னைக்கு அவங்க குடும்பம் அவரை இழந்துச்சு, எல்லாரும் அனாதையா நிக்கிறாங்க. அவர் தான் அவங்களுக்கான ஒரே வாழ்வாதாரம். அந்த பெட்டி கடையை வச்சுதான் அந்த குடும்பம் குழச்சிட்டு இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பிஜேபியில இருந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பிஜேபியே அதுக்கு எந்த போராட்டத்தையும் எடுக்கல. எப்பயுமே பிஜேபி காவல்துறைக்கு ஆதரவா தான் இருக்குமா? ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஆட்சியை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு பிஜேபி உள்கூட்டு வச்சு பண்றாங்களா? இந்த கேள்வி வருமா வராதா? அந்த கேள்வி எல்லாம் மக்களிடம் வரத்தான் செய்யும். அதனால இப்ப நடந்த விஷயங்களை மூடி மறைப்பதற்காக இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுது அப்படின்றதா நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, இது குறித்து இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் பேசிட்டு நடந்துட்டு இருக்கு. அதுல முதல்வர் மிக முக்கியமா குறிப்பாக சொன்னது என்னன்னா, யார் லஞ்சம் வாங்கினாலும் ஆக்ஷன் தீவிரமாக எடுப்பேன், குறிப்பாக அமைச்சர்கள் கவனமா இருங்க, யாரா இருந்தாலும் பதிவிடு தூக்கி எறிவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்ப நிர்மல்குமார் மீது இப்படியான நீங்க சொல்ற பார்த்தா லஞ்சம் வாங்கி அதை மறைக்க முற்பட்ட சிக்கலாக நடக்குது. அவங்களும் ஒரு அறிக்கை உள்ளதாங்க. அப்ப இது முதல்வர் அவர்கள் நிர்மல்குமார் மீது ஆக்ஷன் வாய்ப்பு இருக்கா? இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வர் யார் லஞ்சம் வாங்கினாலும் நடவடிக்கை எடுப்புன்னு சொல்றாரு. குட்கா யார் லஞ்சம் வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வருது, இதை முதல்வர் விசாரிக்க மாட்டார். இன்னும் நிறைய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க குடும்பத்தாலே சொல்றாங்க, கஞ்சா கிலோ கணக்குல விற்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மேலையில எந்த நடவடிக்கை எடுக்கணும் வர்றாங்க. இப்ப இந்த போதைப் பொருள் நெட்வொர்க் என்பது காவல்துறையுடன் தொடர்புடையதா இருக்கு. அதுல மாசம் பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் வருது. மொத்தமா ப்ரொடியூஸ் பண்றவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. சரியா? எங்கேயோ ஒரு ஃபேக்டரி வச்சுதான் இதெல்லாம் தயாரிச்சு கொண்டு வராங்க. அப்ப அதற்கு முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதெல்லாம் லஞ்சத்தின் மூலமா தான் நடக்குது. ஒண்ணு. இதே சம்பவத்துல அந்த எஸ்ஐ லஞ்சம் கேட்டு ஏற்கனவே லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை கிடையாது. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மேலும் நடவடிக்கை கிடையாது. கண்காணிக்க அவர்களை எல்லாம் கண்காணித்து முறைப்படுத்த வந்து அந்த டிஎஸ்பி அவர் மேல நடவடிக்கை கிடையாது. அப்ப யார் மேல அவர் சொல்றாரு, லஞ்சம் வாங்கினா நான் யாருக்கு இது பண்ண மாட்டேன், லஞ்சம் வாங்கின யாரையும் விட மாட்டேன்னா காவல்துறைக்கு அது பொருந்துமா பொருந்தாதான்? இந்த காவல்துறை லஞ்சம் விஜய் சொல்றதுக்கு அப்பாற்பட்ட அமைப்பா காவல்துறை? இன்னைக்கு வரை விஜய் அவர்கள் அவங்ககிட்ட பேசல. ரெண்டாவது, ஒரு நிவாரணம் கூட எனக்கு கொடுக்கல. நீங்க நடந்திருப்பது அப்பட்டமா ஜெயில நடந்த ஒரு கொலை. ஸ்டேட் தானே பொறுப்பு, அரசாங்கம் தானே பொறுப்பு. வேற எங்க அவர் இருந்தாரு? கஸ்டடியில இறந்தாலே ஸ்டேட் தாங்க அது பொறுப்பு. அறிக்கையோடல குறிப்பாக 49 இறந்ததுக்கு வேலை அரசியல் கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு அறிக்கையை விடல, நிவாரணமும் கொடுக்கல. அப்ப காவல்துறையை விஜய் அவர்கள் காப்பாற்றுகிறார். ஏன்னா காவல்துறை விஜய் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைத்தால், விஜய் அமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைத்தால் உடனே இன்னைக்கு பாஞ்சு போய் அவங்களை கைது பண்றாங்க. குமார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதாவது விமர்சிப்பவர்களெல்லாம் கைது செய்வது அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு போக்கு, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான போக்கு. இப்போ காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்துறது அப்படின்ற போக்குல விஜய் அடக்குமுறை ஏவனார்னா அது அவருக்கு எதிராக ஒரு நாள் மாறுமா? இன்னைக்கு காவல்துறை கையில வச்சுட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாதான் அவங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சி. காவல்துறை நீங்க ஆட்சி
இப்படி நடத்துறேன், நீங்க காவல்துறை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க குற்றங்களை நான் கண்டுகொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சாதான் இப்படியால அது நடக்கும். அப்படி நடந்தா மக்கள் கொஞ்ச நாள்ல உங்களை தூக்கி எறியும் காலம் என்பது கொஞ்ச நாள்ல வந்துடும். விஜய் அவர்களுக்கு இருக்கிற டெஸ்ட், காவல்துறை யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்ன விஜய் அவர்கள் ஸ்டெர்லைட் படுகொலை குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது, காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா, இல்ல அவர் வெறும் பஞ்ச் டயலாக் மட்டும் பேசுவாரான்றது நம்மளுக்கு தெரியும். மக்கள் அதை பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.